guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கேட்டிங் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் தர போறோம். இது வந்து 5 to 12 ஏஜ் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கேட்டிங் ஓட்டுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் சொல்லி வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் வந்து நல்லா கத்துப்பீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கேட்டிங் போடலாம். ஒரு ஸ்கேட்டிங் கீழே வச்சுட்டு நல்லா ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா இறுக்கிக்கணும். இறுக்கி வந்து பாருங்க, இப்படி ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி மட்டிச்சு இப்படி நம்ம கொண்டு வரணும். லேசை சுலேசை அதே மாதிரி நம்ம இன்னும் ஸ்கேட்டிங்லையும் போட்டுக்கலாம். வந்து போட்டேன். இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் போட்டு தான் கைஸ் நம்ம வந்து செகண்ட் லெவல் போகணும். செகண்ட் லெவல் முடிச்சோன்னா நம்ம தேர்ட் லெவல் போய்க்கலாம். வந்து நான் செகண்ட் லெவல் நம்ம வந்து ஸ்கேட்டிங் வந்து பிகினர் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கேட்டிங் கழட்டிட்டு பண்ணாங்க. நான் கழட்டி போட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பண்ணணும். எக்ஸசைஸ் பார்ப்போம். அப்புறம் வந்து கழுத்துக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வைப்பாங்க. நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹிப்பில் வந்து கை வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்கும். அப்படியே ஒரு ஆப்போசிட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து கை நீட்டிட்டு நல்லா கிரிப்பாக வந்து கையை இப்படி முறிக்கோங்க. முறுக்கி நம்ம வந்து இப்படி பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கும். அப்புறம் கை பவர் கிடைக்கும். அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம காலுக்கு போகலாம். ஒவ்வொன்றும் நம்ம வந்து 20 பண்ணணும். அப்போ அடுத்து வந்து நம்ம ஹிப் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். அப்படியே ஆப்போசிட். இப்போ வந்து நம்ம காலுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து காலை இப்படி வச்சுட்டு இப்படி அமுக்கணும். முட்டியில வந்து மெதுவாக அமுக்குங்க. அப்புறம் காலை வந்து இப்படி வச்சுக்கணும். எள்ளு மாதிரி இருக்கணும். இப்படி வச்சு இப்படி அமுக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு இதே மாதிரி. ஆனால் தலையை கொண்டு வந்து முட்டியில தரணும். அப்படியே மாற்றி மாற்றி ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். பண்ணியாச்சு guys. இப்போ நம்ம வந்து உட்காந்து எதிரிக்க போகிறோம். இது வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இப்படி பண்ண போகிறோம். பேர் என்னன்னு மறந்து போச்சு, பரவாயில்ல. காலை வந்து ஒரு மீடியம் சைஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுங்க. இப்போ 10 டைம்ஸ் பண்ணிக்கலாம். 10 டைம்ஸ் ஆர் 20 டைம்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ்குள்ளே என்டர் ஆயிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து லைட்டாக முட்டையை மடக்கி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி இப்படி வைக்கணும். இது வந்து ஒரு 30-50 கவுண்ட்ஸ் அப்படியே நிற்கீங்க. நீங்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சுக்கோங்க. பலோடிக்கு பண்ணுங்க. அப்படியே எழுந்திரிங்க. அப்படியே ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இப்போ அப்படியே ஒரு 50 செகண்ட்ஸ் வந்து இப்படியே நின்றுங்க. அவ்வளோதான். இது வந்து சிம்பிள். அடுத்து வந்து நம்ம வாக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாக் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முட்டியில் வந்து கையை வச்சுக்கணும்.
முட்டியில் கை வச்சு இப்படி நடக்கணும். நடக்க ட்ரை பண்ணணும். ஒரு குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து நம்ம இப்படி இப்படி அப்படியே பின்னாடி போறோம்னா இப்படி அப்படியே பின்னாடி போய்க்கிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வச்சு 8 வைக்கலாம். பெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி போலாம். நம்ம பாடியை வந்து பெண்ட் பண்ணிக்கணும். வந்து கண்ணு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பின்னாடி போயிடுமா வந்து மறுபடிக்கு முன்னாடி வரணும். அப்படியே மறுபடியும் முன்னாடி வரணும். அதுக்கு அடுத்து வந்து அப்புறம் உங்களுக்கு கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஒரு 10 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கேட்டிங் வந்து மூவ் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இப்படி இங்க பண்ணிட்டு இப்படி இழுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்து இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ். நான் வந்து நல்லா பழகிருக்கேன். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால வந்து நான் கிட் எல்லாம் பண்றேன். நீங்க வந்து இப்பதான் பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல ஹெல்மெட் போடணும். இல்லாட்டி வந்து மண்டல அடிபட்டுரும். நீ பேடு முக்கியமா நீ பேடு இது ஸ்லீவ் போடணும். ஸ்லீவ் போட்டு தான் நம்ம இந்த நீ பேட் போடணும். ஹெல்மெட் பெஸ்ட் அப்படிலாம் போட்டுட்டு இருக்கணும். இப்போ வந்து நம்ம நேரா வந்து ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைட்டா நம்ம ஸ்கேட்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோ இப்படி இழுக்கணும். அப்படியே லைட்டா இப்ப இழுக்கணும். இப்படி இழுக்கணும், புஷ் பண்ணணும். ஒத்த கால புஷ் பண்ணிட்டு திருப்பிட்டு இப்படி புஷ் பண்ணணும். காலை வந்து புஷ் பண்ணி அப்படியே தள்ளணும். தள்ளணும். இது வந்து ஒரு மிக சிறப்பான பயிற்சி. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அடுத்த டர்னிங் எப்படி பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்ப நம்ம வந்து மெதுவா போட்டு இப்படிதான் கைஸ் திருப்ப முடியும். திருப்பி இதான் வரணும். வந்து நம்ம இப்ப நம்ம வந்து குடிஞ்சு வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம வந்து இப்படி பண்ண போறோம். இப்படி நம்ம ஸ்கேட்ஸ் பண்ண போறோம். நீங்க குளிர்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்ப நம்ம வந்து போலாம். மஸ்டா வந்து பிகினர்ஸ் வந்து பெண்ட் பண்ணி தான் போட்டணும். பண்ணீங்க ஸ்கேட். இப்போ நான் வந்து ஸ்கேட்டிங் வந்து எப்படி மூவ் பண்றதுன்னு கத்துக்க போறோம். இப்போ நம்ம வந்து குனிஞ்சிட்டு காலை வந்து இப்படி வச்சுக்கோங்க.
இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு மூவ் வரும். இந்த கால் வந்து நம்ம இப்படி இழுக்கணும், அப்பதான் நம்ம நாட்டி மூவ் ஆக முடியும். நான் வந்து உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். இதே மாதிரி 2 லெக்லயும் நம்ம பண்ணணும். நம்ம வந்து திருப்பணும். இப்போ வந்து நல்லா பழகணும். செகண்ட் லெவல் பழகணும். இப்போ வந்து நான் எப்படி எவ்வளோ அளவு பெண்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இந்த அளவாச்சும் நம்மளுக்கு கண்டிப்பா பெண்ட் வேணும். அப்புறம் வந்து நேரா வந்து நம்ம பார்க்கணும். இந்த அளவு நம்மளுக்கு பெண்ட் பண்ணி வந்து நம்ம ஓட்டணும். இப்போ நம்ம வந்து திருப்புறது எப்படின்னு பார்க்க போறோம். திருப்புறது வந்து மெதுவாக திருப்பணும். நல்ல பழகணுங்கள யூன்னு ஒன்று இருக்கும். இப்படி இப்படி திருப்பணும். இப்படி திருப்பணும். நான் ஒரே ஒரு திருப்பி வைக்கிறேன். அப்புறம் வந்து இப்படி திருப்பணும். திருப்புற மாதிரி வரும். இப்போ வந்து பிகினர்ஸ் வந்து எப்படி திருப்பணும்னா பிரேக் போட்டு மெதுவாக திருப்பணும். இதெல்லாம் திருப்பணும். அது வந்து நம்ம நியூ இயர்ஸ்க்கு வந்து நீங்க தேவையானதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதை வந்து நீங்க டெய்லியும் செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நம்ம அடுத்த வீடியோ வந்து தேர்ட் லெவல் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறோம், தேர்ட் லெவல் ஸ்கேட்டிங்ல வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.